Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்பொழுது குரூப் 2 2A தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பல இடங்களில் தேர்வு நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த குழப்பம் இன்னும் நீடித்துட்டு தான் இருக்கு. இது சரியான ஒரு தீர்வும் இல்லை. இது தொடர்பான உங்களுடைய பார்வை, கருத்துக்கள் என்ன? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு அலங்கோலம், நிர்வாகத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நிர்வாகத்தை நடத்த தெரியாத ஒரு ஆட்சியாளர் கையில் இன்னைக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிக்கி கொண்டு ஒரு அவஸ்தைப்படுகின்ற, அதனால மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற தேர்வர்கள் அவர்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக குரூப் 2 குரூப் A கடந்த 5 ஆண்டுக்காக தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக வாக்குறுதி அளித்த ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் பேருக்கு வேலைன்னு, அதே போல அரசு பணிகள் நிரப்பப்பட்டிருந்தாங்க. யானை பசிக்கு சோழ பொறிட்டு போல 3 லட்சம் வேகன்சி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வெறுமனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 சொல்லிட்டு இப்படிதான் அவங்க அந்த பதவிகள் இந்த அரசு பொறுப்புக்கு அரசு பதவிக்கு நிரப்பப்படுது. இப்ப இந்த குரூப் 2 குரூப் A கால்குலேட் பண்ணி எக்ஸாம் எழுதி அதுல பாருங்க ஒரு ரிசல்ட் ஹால் டிக்கெட் இருக்கு, ஆனா லிஸ்ட்ல இல்ல. இது எப்படி இருக்குங்க? இதை விட ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் உலகத்தில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு தேர்வுகள் இன்னைக்கு கஷ்டம். பல சென்டர்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது போன்ற நிலைமை ஏற்பட்டு அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸாம் தள்ளி வச்சுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. ஆனா அறிவிப்பு வந்துருச்சு, எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட்டதுங்க. ஆனா அது அப்படி இருந்தும் கூட இன்னும் பாத்தீங்கன்னா பல தேர்வு மையங்கள்ல சென்டர்ல எக்ஸாம் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக அவலத்தினுடைய ஒரு சீர்கேட்டினுடைய உச்சமாகத்தான் நிச்சயமாக நம்ம இதை கருத முடியும். எனவே பாத்தீங்கன்னா இது ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து கொண்டு தேர்வுகள் பற்றி கவலைப்படாமல் அவர்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ற வகையிலே இன்னைக்கு கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் கீழே அரசு மேல எந்த ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு இதனால் தேர்வுகள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.